என்ன பண்றது எங்கடா இருக்கணும் யோகேஷ் டீ அது எதோ தெரிஞ்சு போறோம் டீ டேய் அங்க போற ப்ரோ உங்க ஊர்ல இருக்கிற எதனா ஒரு காட்டுக்கு போயிட்டு அங்க கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ப்ரோ. நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்காக நம்ம தரமா செய்றோம். சரி வாங்க நம்ம காட்டுக்கு போலாம். நடு காட்டுல போய் என்ன பண்றதுன்னு தெரியாம வழியும் தெரியாம ஒண்ணுமே தெரியாம முழிச்சுன்னு இருக்கோம் நம்ம. சரி இந்த சைடு வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி அந்த சைடு வழி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலான்னு போனோம். என் ஃப்ரெண்டு சொன்னான் கிணற கத்துனா பார்த்தா என்னன்னு தெரியல. போய் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது கிணறு. கிணத்துல போய் விழுந்துருக்கோம் வாயா. இந்த கிணற பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு கண்ணும் தெரில ஒன்றும் தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வழியே நாங்கள் முடிச்சுங்க வந்தோம். சரி கல் தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டோம். பார்த்தா கல் கூட கை அங்கே இல்லை. சரி செடியை தூக்கி போட்டு அப்புறம் மண்ணை தூக்கி வர அடிச்சிருந்தோம். கிணறுல வாடப்பா அப்படி போனா அந்த பக்கம் உண்டா யோகேஷ் நான் ஊந்துருப்பேன்டா நான். சரி அந்த சைடு கிணறுக்கு வழியிலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு போகலான்னு பார்த்தோம். இந்த இடத்துல நாங்கள் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது வந்துச்சு. ஒரு டார்ச் கூட நாங்கள் எடுத்துன்னு போகாமல் போனோம். இந்த வழியில் இருட்டில் என்ன பண்ணுறதே தெரில. ஃபோன் லைட்டை வச்சு தான் அடிச்சிருந்தோம். அதுவும் ஒரு பவராக இல்லை. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏய் அந்த சைடு வழியிலன்னு சொல்லிட்டு சரி இந்த சைடு வந்தால் நம்மளுக்கு அப்படியே ஒரே முள்ளு மரமாக இருக்குது. நம்ம இப்போ சுற்றி போனாலும் ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாயையில் மாட்டின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடத்த பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். அப்போனா எந்த மாதிரி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. வழி தெரியாதனால அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது எங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல, முடிச்சுன்னு இருக்கோம். போனோம் எங்கே போனோம் எனக்கே தெரியலடா. திடீர்னு முள் வர்றதுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரில டார்ச்சில் இருந்தால. அடுத்து நான் முன்னாடி போயிட்டு எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு தேடலாம்னு சொல்லிட்டு நம்ம போனோம் டீமோட. அந்த இடத்த பார்த்து பயந்துட்டு என் கேமராமேன் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். பின்னாடி சேஃப்டிக்கா நல்லா தான் கொஞ்சம் பயத்தோடு போயிருந்தோம். பார்த்தா திடீர்னு டார்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. திடீர்னு எல்லாருக்கும் பயமாயிடுச்சு எல்லாருக்குமே. அப்புறம் தான் சொல்கிறான் செயல் எத்தனை ஆஃப் ஆகிடுன்ட்டு. சரி போவோம்னு சொல்லி பார்த்தா நாயெல்லாம் திடீர்னு குலைக்குது. நாய்க்கு வந்துட்டு எங்கடா ஊடுக்குது இப்படியே வந்துட்டோம். சரி நாய் குலைச்சிட்டு பிறகு இந்த பக்கம் போவோன்னு போய் நின்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. வலியும் இல்லை ஒன்றுமே இல்லை. சுற்றி பார்த்தா முள்ளு மரமாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அங்கேயே நின்றுட்டோம். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே இந்த கொஞ்சம் தூரம் வந்தால் இங்கே ஒரு வழி இருந்துச்சு. என் கூட இருக்கலாம் பார்த்தா கொஞ்சம் தொடர் நடிக்கிறானுங்க. என்ன முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டு என்னை விருப்பத்துறானுங்க. சரி நானும் முன்னாடி போனேன். அப்படியே வெளியே வரும்போது போதுண்ணா எனக்கு அப்படி பயமாக இருக்குடா. அடி 12 மணிக்கு கூப்பிட்டு வந்து சாவடிக்கிறியடா. டக்குன்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம இந்த வழியில் வந்து பார்த்தா நடுக்காட்டில் வந்து நின்றுட்டோம். இங்கே முள்ளு மரமும் இல்லை ஒன்றுமே இல்லை. ஒரு பயமாக திக்குன்னு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு திடீர்னு சாவ போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சான். எங்களுக்கும் பயமாக போச்சு. சூப்பரா நீங்களே கேட்டிருப்பீங்க திடீர்னு இந்த மாதிரி சத்தம் வந்து ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் திடீர்னு அங்கே நின்ட்டோம். கைக்கெல்லாம் செலுத்துச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி நாங்கள் பார்த்தோம். ஒன்றுமே யாருமே இல்லை. யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி கூட பார்த்தோம். ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. நீங்களே கேட்டிருப்பீங்க முன்னாடி கேட்டதை விட ரொம்ப பயங்கரமாக ஒரு சத்தம் நாங்கள் கேட்டுச்சு. இந்த சத்தத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீ அது எதோ தெரிஞ்சு போகிறோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே கேட்டிருப்பீங்க நாங்கள் எந்த அளவுக்கு கதறணுன்ட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்தோம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சைடு கீழே அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பயம் வந்துச்சு. அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். சந்தோஷப்பட்டா இங்கே வழியே இல்லை. எங்கே சுற்றி பார்த்தாலும் முழு தப்பாக தான் இருக்குது. எங்கே போனாலும் வந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா மரம் இருக்குது இதுமாரி பார்த்ததே இல்லையடா. என்னடா இலை இல்லாமல் இருக்கு. என்னடா செடி பச்சையாக இருக்குது இலை காஞ்சி போகுது. ஏதோ வழி தெரிஞ்ச மாதிரி போகிறான்.
ரொம்ப நேரம் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த காட்டில் நம்ம ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஒரு பக்கம் வழி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வழியாக நம்ம போனோம். ஓகே, மழை பெஞ்சிருக்கு போலடா இங்கெல்லாம். காட்டில் பூரா மழை தான் பெய்யுது. என்னடா இது சாஞ்சு போயிருக்கு, மரம்லாம் சின்ன சின்னதா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேறு சகதியாக இருந்துச்சு. மழை பெஞ்சு அந்த இடத்துல சின்ன சின்ன மரம்லாம் இருந்துச்சு. அந்த மரம்லாம் கீழே ஊந்துருந்துச்சு. அந்த மரத்தை மெரிச்சா ஒரு மாதிரி பயங்கரமான சத்தம்லாம் வந்துச்சு. அந்த சேருலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தா அங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மரத்தாண்ட போனால் ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லுக்கும் மரத்துக்கும் நடுவில் ஒரு வழி இருந்துச்சு. சரி, அந்த வழியாண்ட போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம். மரம் இது இப்படி இருக்கு, முருங்கை மரமா? இன்னும் காட்டில் மரம் பானெல்லாம் இருக்கு. வந்துட்டுனாடி. கடைசியாக எப்படியும் அந்த பயங்கரமான காட்டிலேருந்து தப்பிச்சு நம்ம வெளியே வந்துட்டோம். அந்த வெளியே வந்துட்ட பிறகு சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு. எங்கள் டீம் பசங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸை சொல்லவே முடியாது. இப்படியே கஷ்டப்பட்டு அந்த பயங்கரமான காட்டிலேருந்து நம்ம தப்பிச்சுருந்தாச்சு. இந்த வீடியோட கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க. இந்த மாதிரியான வீடியோ நம்ம போடலாமான்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. டாட்டா பாய் பாய். வீடியோ எடுக்கிற கேப்ல டிஸ்பிளே வச்சிட்டோம். வச்சிட்டியா?